Welcome everyone. Today we'll start with October 13th, the Hindi important news analysis. These are few news that we're going to discuss today. So kindly have a look into it. We'll move on to the first news discussion now. So first news paranga, why is microRNA discovery a big leap? So GS paper 2, Science Headlines class, GS paper 3, Science New Inventions Technology Updates. So இந்த மாதிரி கேட்டகரிஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போது லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸோட லிஸ்ட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் டெய்லி. ஸோ ரிகார்டிங் த நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஈவன் நோபல் பீஸ் ப்ரைஸுமே வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த கண்டெக்ஸ்டில் ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோபல் ப்ரைஸ்க்கான அந்த இண்டிவிஜுவல்ஸோட கான்ட்ரிபியூஷனை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்ரோ ஆர்கானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்கவரி வந்து என்னென்ன சிக்னிஃபிகண்ட் அவுட்கம்ஸ் கொண்டது, இதனால் நம்ம என்ன அட்வான்டேஜஸை வந்து அட்டைன் பண்ண முடியுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நோபல் கமிட்டி October 7th they have announced that Nobel Prize for Medicine or Physiology was given to the particular individuals Victor Ambros and Gary Ruvkum. So இது எதுக்காக அப்படின்னா they have discovered the microRNA. So microRNA ஓட role in the post transcriptional gene regulation. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இதே மைக்ரோஆர்என்ஏ பற்றி பார்க்கும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இந்த ஃபேஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வாட் இஸ் microRNA? So research on the process that our human body carrying over. It is nearly a complex process. இந்த ப்ராசஸ் பற்றின ஸ்டடி அப்படின்றது இது ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸாக வந்து கேரிவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது ஒவ்வொரு ரிசர்ச்லையுமே வந்து ஒவ்வொரு யூனிக்கான ஃபைண்டிங்கை நம்ம பாடியில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகபிள் திங் தான் இந்த மைக்ரோஆர்என்ஏ. ஸோ இது மூலமாக செல்ஸோட அந்த டெவலப்மெண்ட், செல்ஸோட அந்த டைப்ஸ், ஸோ இது பற்றின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவால்வ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாடியில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி செல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தீஸ் செல்ஸ் கண்டெய்ன்ஸ் சேம் அமௌண்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். இந்த சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால எல்லா செல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்க போகுது. ஸோ சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ரிசல்ட்ஸ் இன் சேம் செட் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ அப்போ ஜீன்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா it is going to be resembly same. ஆனால் கன்சிடரிங் த டிஃப்ரெண்ட் செல் டைப், இங்கே டிஃப்ரெண்ட் செல் டைப்பாக இருக்கக்கூடிய இந்த கண்டெக்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த செல்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறத இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்கு பிஹைண்டாக இருக்கக்கூடிய யூனிக்கான ஜீன் அண்ட் இட்ஸ் டைப் ஆஃப் ரெகுலேஷன் which is associated with the process of a tiny RNA called as microRNA. அப்போ ஹியூமன்ஸ் போன்ற மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் லைஃப்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஜீன் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்ரோஆர்என்ஏ மூலமாக நம்மளுக்கு இன்னும் தெரிய வரும் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போது சிம்ப்ளி ஒரு ஹியூமனோட ஜீனோமோட கோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் thousands of microRNAs. ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ், அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது யூஸ்வலாக இட் வில் ஃப்ளோ. இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் DNA டு mRNA. இதை வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ சொல்லுவாங்க. இந்த mRNAக்கும் மைக்ரோஆர்என்ஏக்கும் டிஃப்ரென்ஸ், அதாவது இது ரெண்டும் வேறு. ஸோ மெசஞ்சர் ஆர்என்ஏ mRNA, மைக்ரோஆர்என்ஏ அப்படின்னா miRNA அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இந்த mRNA மூலமாக, அதாவது டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் mRNAக்கு இப்போ மூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் ப்ரொடக்ஷனில் ஒரு நியூ செல்லுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்ற இந்த ப்ராசஸில் வந்து இது கம்பைன் ஆகுது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போது mRNA அப்படின்றது ஒவ்வொரு டிஎன்ஏலையும் ஸ்டோராக இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத பொறுத்து இந்த இடத்துல ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து கேரியர் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ப்ராசஸில் டிஎன்ஏ டு mRNA அப்படின்ற இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றதை டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்என்ஏவோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் ரெகுலேஷன்ஸில் ஒரு முக்கியமான ரோல் கேரியர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸே இப்போது நிறைய சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட் பொறுத்தோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பொறுத்தோ ஜீன் ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து ஏற்படுறத பார்க்க முடியும். இதனால் சீரியஸ் ஜெனட்டிக் டிசீசஸ் வந்து ஏற்படுறதையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். அப்போது செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது பாடியோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ப என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ப இங்கே மாறுறதுனால இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேஸில் அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடியது இந்த மைக்ரோ ஆர்என்ஏ. அப்போ இந்த மைக்ரோ ஆர்என்ஏ பற்றி நம்ம பெட்டராக ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போது இங்கே இஷ்யூஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு த டிசீசஸ் கேன் பி அட்ரஸ்ட் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேஸில் ஜீன் ரெகுலேஷன்ஸை வந்து கேரியர் பண்ணுறதுல இந்த மைக்ரோ ஆர்கனே ஒரு ப்ரைமரி ரோல் ப்ளே பண்ணுறதுனால இந்த ஜீன் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணுறதை பற்றின ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைண்டிங் மூலமாக நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக்ராஸ் வேரியஸ் ஸ்பீஷியஸ் ஜெனட்டிக் ரெகுலேஷன் ப்ராசஸ் அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு பி அ காம்ப்ளெக்ஸ் திங் when we take a multicellular organism. ஸோ இவங்களோட ரிசர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா 1 millimeter லாங்கில் இருக்கக்கூடிய ரவுண்ட் வார்ம் வச்சு வந்து ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரவுண்ட் வார்மில் வந்து பார்த்திங்கன்னா மெனி ஸ்பெஷலைஸ்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருந்ததுனால எக்ஸாம்பிள் நர்வ் செல்லாக இருக்கலாம், மசில் செல்லாக இருக்கலாம். ஸோ அப்போது இதை பற்றின பெட்டர் ஸ்டடியோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்து இவங்களால் கேரியர் பண்ண முடியுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வார்மோட 2 மியூட்டன்ட் ஸ்ட்ரெயின்ஸை வந்து எடுத்து அதை பற்றின ஸ்டடியை வந்து கேரியர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெயின்ஸோட நேம் அப்படின்றது இட் வாஸ் LIN4 அண்ட் ஆல்சோ இட் வாஸ் LIN14 பிகாஸ் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் ஃபவுண்ட் இன் தீஸ் பர்டிகுலர் 2 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் த ரவுண்ட் வார்ம். ஸோ அப்போ இந்த இடத்துல LIN4 ஒரு LIN14 ரெண்டுத்தையுமே வந்து ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும்போது இதை க்ளோன் பண்ணி இந்த பர்டிகுலர் ஜீனை வந்து ஸ்டடி பண்ணும்போது ஸோ இதில் கோட் ஆஃப் ப்ரோட்டீனோட லேகிங்னஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ கோட் ஃபார் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்பட வேண்டிய அந்த எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து லேக் ஆகிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த லேகிங்னஸ் which could leads to the specific downfall of the gene expression. ஸோ இந்த 2 ஸ்ட்ரெயின்ஸை வச்சு கேரி பண்ண ரிசர்ச்சில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்கவரி அப்படின்றது ஸோ தே ஃபவுண்ட் த நியூ பிரின்சிபல் ஆஃப் ஜீன் ரெகுலேஷன் that could alter the particular laggingness or particular laggingness in the mutant strains. So அப்போ இந்த new principle of gene regulation அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா it can be mediated with the type of RNA which is called as microRNA. ஸோ இப்போ இவங்க ஃபைண்டிங்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் இதுலேருந்து எனி டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃப்யூச்சருக்கு பயன்படுதுமா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்கே நம்ம அப்ளிகேஷன் வைஸ் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நோபல் ப்ரைஸ் அவார்ட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு யூனிக்கான டெக்னாலஜிக்கல் ஃபைண்டிங்காக இருந்தாலும் அப்ளிகேஷன் அப்படின்றது ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் கொஷினாக மேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போது சிங்கிள் மைக்ரோ ஆர்கானே பயன்படுத்துறது மூலமாக ஸோ we can able to regulate the expressions that these genes are carrying over. ஸோ அப்போ ஜீன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்றத இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்டஸ் ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து ரெகுலேட் பண்ண முடியுன்றது சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் சிங்கிள் ஜீனை வந்து இங்கே ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு n நம்பர் ஆஃப் அதாவது மல்டிபிள் மைக்ரோ ஆர்என்ஏஸை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே ஜீன் நெட்வொர்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ராசஸ் மூலமாக ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஏற்கனவே நிறைய ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஜெனட்டிக் டிசீசஸ் இதெல்லாமே வந்து அரைஸ் ஆகிட்டுருக்கூடிய இந்த சினாரியோவில் எஸ்பெஷலி இந்த ஜீன் ரெகுலேஷன்ஸ் அந்த ஒரு ப்ராசஸை வந்து ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. ஸோ அப்போது இதை பற்றின எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் வந்து இதுக்கப்புறம் கேரியர் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டரான ஃபைண்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷனுக்கான அந்த ஃபைண்டிங் கிடைக்கும். ஸோ அப்போது பாடியில் டெவலப் ஆகக்கூடிய செல்ஸாக இருக்கட்டும் இல்லை எனி அதர் டிஷ்யூஸாக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து இங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா இட் வில் டெவலப் ஒன்லி வித் த
மைக்ரோ ஆர்என்ஏஸ். அப்போது மைக்ரோ ஆர்என்ஏ இல்லாமல் டெவலப் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ரெகுலேஷன் ப்ராசஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக இருக்குது, விச் இஸ் நாட் ப்ராப்பர் இன் நேச்சர் அப்படின்ற இந்த கண்டெக்ஸ்டில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் போன்ற டெவலப்மெண்ட்ஸை வந்து இது கான்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும் குறிப்பிட்றாங்க. சம்டைம்ஸ் ஜெனட்டிக் லெவல், அதாவது ஜீன் மியூட்டேஷன்ஸும் ஏற்படுறதா குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டியை க்ரியேட் பண்ணி அது சம்மந்தமான டிசீசஸையும் பாடியில் க்ரியேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தேவைப்படக்கூடிய ஜீன்ஸோட கோடிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஜெனிட்டல் ஹியரிங் லாஸஸை வந்து க்ரியேட் பண்ணுறதா குறிப்பிட்றாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஐ அண்ட் அதர் skeletal disorders வந்து ஏற்படுறதாகவும் குறிப்பிட்றாங்க. ஸோ அப்போ மியூட்டேஷன்ஸ் இன் எனி ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் மைக்ரோஆர்என்ஏ ப்ரொடக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் DICER1 syndrome. ஸோ இந்த சிண்ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா prelims ஹாஸ்பிட்டலில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சிண்ட்ரம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ ரேர் அண்ட் சிவியர் சிண்ட்ரம் விச் இஸ் லிங்க்டு டு த கேன்சர் விச் இஸ் ஹேப்பனிங் இன் மெனி டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆர் டிஷ்யூஸ். ஸோ அப்போது இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் இருக்கக்கூடிய சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்என்ஏ பற்றி இதோட ப்ரெசன்ஸ், இதோட ரோல், இதோட கான்ட்ரிபியூஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்ஃபில்டாக we can able to regulate it and we can able to avoid this kind of consequences in the near future. ஸோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து நியூஸில் வரும்போது நம்ம டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அப்போது இந்த கண்டெக்ஸ்டில் ஆர்என்ஏ பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். மேபி இந்த ஃபைண்டிங்கை வச்சு டேரெக்டாக மைக்ரோ ஆர்என்ஏ பற்றி கேட்கலாம் அப்படின்னாலுமே ஜென்ரலாக ஆர்என்ஏ பற்றி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்என்ஏ இஸ் அ ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் மாலிகூல். இதில் நிறைய ரோல்ஸ், அதாவது பயாலஜிக்கல் ரோல்ஸ் வந்து இருக்குது இந்த ஆர்என்ஏக்கு. எக்ஸாம்பிள் கோடிங் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குது, டீகோடிங்கிற ஒரு ரோல் இருக்குது. ஸோ ஜீன் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்ற ஒரு ரோலும் இந்த ஆர்என்ஏஸ் தான் கேரியர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும்போது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை டிஎன்ஏலேருந்து ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ரோலை இந்த ஆர்என்ஏ தான் கேரியர் பண்ணுது. டிஎன்ஏ மாதிரி ஆர்என்ஏ கிடையாது ஃபிசிக்கலி. ஸோ டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். பட் ஆர்என்ஏ வெறும் சுகர் ரிபோ நியூக்ளிக், தட் இஸ் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் அப்படின்றது ப்ரெசண்ட்டாக இருக்கும். டிஎன்ஏன்றது டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஆர்என்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்என்ஏவோட ஒரு முக்கியமான டைப் பற்றி நம்ம இப்போ பார்த்தோம், தட் இஸ் எம்ஆர்என்ஏ. ஸோ இதை வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏலேருந்து ரிபோசோம்ஸ்க்கு வந்து கேரி பண்ணும். ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ ரிபோசோம்ஸில் தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஆஸ் அ ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய நெசசரி, தட் இஸ் இதில் பார்ட்டாக தேவைப்படக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து இந்த எம்ஆர்என்ஏ தான் கேரி ஓவர் பண்ணுது. அண்ட் இதே மாதிரி தான் டிஆர்என்ஏ அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது. இதை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்என்ஏ கேரி பண்ணக்கூடிய அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை இன்டு த ப்ரோட்டீன் கொண்டு வரும்போது, தட் இஸ் ரிபோசம் கொண்டு வரும்போது அந்த இன்ஃபர்மேஷனை டீகோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ டீகோட் மட்டும் கிடையாது, ஸோ இட் வில் கேரி த அமினோ ஆசிட்ஸ் இன்டு த ப்ரோட்டீன். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ரிபோசோம்ஸ் தான் வந்து கொண்டு வருதுன்றது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரிபோசோமல் ஆர்என்ஏ சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிபோசோம்ஸோட கோர் ஸ்ட்ரக்சரை வந்து டிட்டர்மின் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கோர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரிபோசோம் வந்து இதுதான் டிட்டர்மின் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஸ்பீட் அப் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இட் வில் கேட்டலைஸ் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் இன்டர்ஃபியரிங் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ மைக்ரோ ஆர்என்ஏ. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஜென்ரலாக இந்த டிரான்ஸ்கிரிப்டேஸ் ப்ராசஸ், அதாவது டிஎன்ஏ டு ஆர்என்ஏ மெசேஞ்சர்ஸ் ஆர்என்ஏவோட ரோல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ எம்ஆர்என்ஏவோட டிரான்ஸ்லேஷனை இன்டர்ஃபேன் பண்ணி ஜீன் ரெகுலேஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து கேரியர் பண்ணுது. இந்த ரெகுலேஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்நார்மலாக இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கோடிங் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு வரும்போது அதில் அப்நார்மலிட்டி மியூட்டன்சி எதனா ஏற்படும் போது கேன்சர் போன்ற அதர் கான்சிக்வன்சஸும் ஏற்படுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், ரிபோசோம்ஸ்னால் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேபி இதை வச்சும் கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம பாடி அப்படின்றது ஒரு பர்டிகுலர் செல் நடக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸான ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ அப்போது எல்லா லிவிங் செல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரைமரி ரோல் அப்படின்றது நடந்துகிட்ருக்கும். அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செல்லோட ஒரு பார்ட் தான் இந்த ரிபோசம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்என்ஏ இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி அதை வந்து ப்ரோட்டீனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இது ப்ரோட்டீனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால தான் இந்த ப்ரோட்டீன் அப்படின்றது நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ பிகாஸ் நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், ஃபங்க்ஷனாக இருக்கலாம், தட் இஸ் பாடியோட டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ரோட்டீனை நம்பி தான் இருக்கிறதுனால ரிபோசோம்ஸ் மட்டும் இங்கே சைட்லேருந்து போச்சு, ஒரு செல்லில் ரிபோசோமோட ரோல் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா என்டையர் பாடியோட ஃபங்க்ஷனுமே டவுன் ஆகிடுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போது ரிபோசோம்ஸ் அப்படின்றது இங்கே ரிபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்றது மூலமாகவும் இந்த ரிபோசோமுக்கு தேவைப்படக்கூடிய எசென்ஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து கிடைக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது ஒரு செல், முக்கியமாக அனிமல் செல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரிபோசோம்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய செல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இது என்டையராக வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சயின்ஸ் பார்ட்லேயே வந்து இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்தும் நம்மளுக்கு கொஷின் ஃப்ரேம் பண்ணிக்கான சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் அந்த பர்டிகுலர் அவார்டை ப்ரொவைட் பண்ணுறதை பார்க்க முடியும். ஹவ் ஆர் த ஃபிசிக்ஸ் லாரட்ஸ் இம்பாக்டிங் ஏஐ என்ற நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ we can classify this நியூஸ் under GS பேப்பர் 3. முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஏரியாக்கில் கிளாஸிஃபை பண்ணலாம். சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ், டிஸ்கவரிஸ், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ 2024 நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் அப்படின்றது ஸோ ஜான் ஜே ஹாப்ஃபீல்ட் அப்படின்ற இந்த இண்டிவிஜுவலுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜெஃப்ரே இ ஹிண்டன் அப்படின்ற இந்த இண்டிவிஜுவல். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இதை பற்றின ஸ்டடீஸை வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக கேரியர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட முக்கியமான ஒர்க் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் பிகாஸ் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ்லேயும் இது அப்ளிகபிள் ஆகும், பயாலஜிக்கல் ஃபீல்ட்ஸ்லேயும் அப்ளிகபிள் ஆகும், டு த செக்டார்ஸ் ஆஃப் ஃபினான்ஸும் இது அப்ளிகபிள் ஆகும், ஈவன் மெடிசன் அப்படின்ற இந்த ஃபீல்ட்லேயும் இது அப்ளிகபிள் ஆகும். ஃபீல்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான சேட் ஆப்ஸாக இருக்கலாம், ஓப்பன் ஏஐயோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபைண்டிங்கான சேட் ஜிபிடி, இந்த மாதிரியான வேரியஸ் திங்ஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகிறத பார்க்க முடியும். அப்போது இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ப்ரைமரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தட் இஸ் தே ஃபவுண்ட் த ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க். ஸோ இந்த ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜான் ஹாப்ஃபீல்ட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறாரு, விச் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்என்என். ஆர்என்என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாப்ஃபுல் நெட்வொர்க்கை 1980s டெவலப் பண்ணுறாங்க இவங்க. ஸோ இதோட ப்ரைமரி ரோல் என்ன அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு ஸ்டோர் அ சிம்பிள் பைனரி பேட்டர்ன்ஸ், தட் இஸ் பைனரி பேட்டர்ன்ஸ் அப்படின்போது 0s and 1s அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போது இந்த சிம்பிள் பைனரி பேட்டர்ன்ஸை அக்ராஸ் த ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் நோட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நெட்வொர்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கீ ஃபீச்சர் என்ன, இந்த நெட்வொர்க்கோட கீ ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அசோசியேட்டட் வித் த மெமரி ஆஃப் த பர்டிகுலர் ஃபீல்டு. ஸோ முக்கியமாக இந்த பர்டிகுலர் அசோசியேட்டிவ் மெமரினால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்டார்ட்டடாக இந்த அஃபெக்டட் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் மெமரினால் வந்து அதை ரிட்ரீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிமிலராக நம்ம இதை பிரெயின் செல்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம மெமரிஸை வந்து ரீகால் பண்ணுவோம். சில மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிண்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மெமரிஸை த்ரூ ரீகாலிங் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு சிம்பாலிக் ஃபேக்டரை வந்து இங்கே கொடுக்கும், ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு நல்ல ஃப்ராக்னன்ஸ் அப்படின்றது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். இந்த ஃப்ராக்னன்ஸ் அப்படின்றது நம்ம பிரெயினோட மெமரி வெறும் அந்த டைப் ஆஃப் ஸ்மெல்லை மட்டும் ஸ்டோர் பண்ணாமல், அந்த ஸ்மெல் எந்த ஏரியாவில் இருந்திருக்கு, எந்த ஜோனில், முக்கியமாக இப்போது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்னன்ஸை நம்ம இன்ஹேல் பண்ணுறோம்னா, அந்த ஃப்ராக்னன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும் பட்சத்தில் அதே சிமிலர் ஃப்ராக்னன்ஸை இன்னொரு பார்ட் ஆஃப் த ரீஜனில் நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த ஸ்மெல் அப்படின்றது நம்ம அந்த ப்ளசண்ட் என்விரான்மெண்ட்டை வந்து ஒன்ஸ் அகெயின் ரீகால் பண்ணணும்ல. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிமிலராக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஹாப்ஃபுல் நெட்வொர்க் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகக்கூடியதுன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த மெமரிஸ் ரீகாலிங் ஃபேக்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது சிமிலர் சென்சேஷனை வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பண்ணுதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போது திஸ் ஹாப்ஃபுல் நெட்வொர்க் இஸ் ஃபங்க்ஷனிங் பேஸ்ட் ஆன் த ஹெப்பியன் லேர்னிங். நம்ம ஏர்லியராக ஹெப்பியன் லேர்னிங் தான் என்ன அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நியூரோ சைக்காலஜி அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த வந்து நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம், அதாவது இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ்க்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா இது ரிப்பீட்டடாக ஹேப்பன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ப்ராசஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான மெமரியை வந்து இது க்ரியேட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது இந்த மாதிரியான லேர்னிங் ப்ராசஸில் இதை வந்து ஹெப்பியன் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பயாலஜிக்கல் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நியூரான்ஸில் ரிப்பீட்டடாக வந்து பாஸ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு விச் பிரெயின் திங்கிங் ஆர் விச் ரிப்பீட்டட் ப்ராசஸ். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நம்ம மனசில் பதிவாகும் அப்படின்றதோட ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இது பிரெயினோட ஃபங்க்ஷனை மிமிக் பண்ணி இந்த ஹெப்பியன் லேர்னிங் ப்ராசஸ் வந்து எவால்வ் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் as well as by reducing the எனர்ஜி இன்டேக் இட் கேன் ஏபிள் டு ஃபங்க்ஷன். அப்போது ஹோப்ஃபுல் மாடல் சிஸ்டம் அப்படின்றது இந்த ஹெப்பியன் லேர்னிங் ப்ராசஸ் மூலமாக செயல்படுறதுனால நிறைய கம்ப்யூட்டேஷ்னல் டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியுன்றதை குறிப்பிடுறாங்க. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் ஹியூமன்ஸ்னால் சால்வ் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் கூட இதனால் சால்வ் பண்ண முடியும். ஒரு பேட்டர்ன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஒரு பர்டிகுலர் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே வந்து இதனால் கேரியர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த ஹோப்ஃபுல் நெட்வொர்க்கோட அட்வான்டேஜ் இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஜோஃப்ரே ஹிண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் கூட அசிஸ்ட் பண்ண அந்த இண்டிவிஜுவல் ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போது இந்த ப்ராசஸ் அப்படின்றது தட் இஸ் இந்த ஃபைண்டிங் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்டட் போல்ட்ஸ்மேன் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்பிஎம்ஸை பில்ட் பண்ணுறதுனால எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் ஆர்பிஎம் அப்படின்றது இட் இஸ் அ லேர்னிங் அலாகிரிதம் ப்ராசஸ். இது ஒரு டீப் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூஸ்வலாக ஒரு பர்டிகுலர் ஏஐ ஃபங்க்ஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டேட்டா அப்படின்றது ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பட்சத்தில் செயல்படும் போது இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ஒரு 100% இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணாமல் விட்டாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த சிமிலாரிட்டியை பேஸ் பண்ணி எஸ்பெஷலி சம் நார்மலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றத வந்து நம்ம சைட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேர்னிங் ப்ராசஸ்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு ஃபைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு மிஷினால் ஒரு ஃபுல்லி இன்ஸ்ட்ரக்டட் பேட்டர்ன்ஸ் கீழே செயல்பட வைக்கிறதுக்கு பதில் ரேதராக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாகவோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா மூலமாகவோ நம்ம ப்ரீவியஸாக இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா மூலமாகவே வந்து இது லேர்ன் பண்ணி ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பெட்டர் ரிசல்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போது போல்ட்ஸ்மேன் மிஷின் could able to recognize the categories especially which is already involved in matched learned patterns. ஸோ அப்போ இந்த மாதிரியான வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபைண்டிங்ஸோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஈவன் ஹெல்த் கேரில் டயக்னோசிஸ் போன்ற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பாஸ்ட்டில் இதே மாதிரியான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஒன்ஸ் அகெயின் போய் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக இந்த ரெஸ்ட்ரிக்டட் போல்ட்ஸ்மேன் மிஷின்ஸ் பை த ஜோஃப்ரே ஹிண்டன் as well as ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க் பை
ஜான் ஹோப்ஃபீல்ட். ஸோ இது இவங்களோட இந்த ஃபைண்டிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நோபல் ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஃபிசிக்ஸில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் கூட ஒரு சிக்னிஃபிகண்ட் அவுட்கம் மூலமாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு வில் டெக் ரீஷேப் ப்ரோட்டீன் ஸ்டடீஸ்ன்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2024 நோபல் ப்ரைஸ்க்கான கெமிஸ்ட்ரிக்கான ப்ரைஸ் அப்படின்றது இட் வாஸ் அவார்டட் டு டேவிட் பேக்கர். ஸோ இதோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் ப்ரோட்டீன் டிசைன் அண்ட் ஆல்சோ another half of the award was provided jointly for the Demis Hassabis and John M. Jumper. ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் கம்ப்யூட்டேஷனல் ப்ரோட்டீன் டிசைனுக்காக வாங்கியிருக்காரு ஹாஃப் ஆஃப் த அவார்டை. அண்ட் இந்த ரெண்டு இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்கன்னா தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ஷன். ஸோ அப்போது இந்த டேவிட் பேக்கரோட கான்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் இன்ஜினியரிங் அப்படின்ற இந்த ஃபீல்டை வந்து இவரோட ஸ்டடி ரெவல்யூஷனைஸ் பண்ண போகுதுன்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக இவர் ப்ரோட்டீன் இன்ஜினியரிங் அப்படின்னு வரும்போது ஸோ அதை கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸில் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுன்ற ஒரு ஃபைண்டிங்கை தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்ஸ்லேருந்து த்ரூ டிசைனிங் த நாவல் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராச் ரீஷேப்பிங் த பாசிபிலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் இன்ஜினியரிங். முக்கியமாக 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ரோட்டீன்ஸை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கிறதாவும் இந்த நியூ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் இன் நேச்சர் ஆல்சோ. ஸோ அப்போது இந்த ஃபைண்டிங் வந்து ஒரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. அப்போது இதற்கு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் அண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் ஹாஸ் வேஸ்ட் பொட்டன்ஷியல், முக்கியமாக ஃபார்மா செக்டரில், ஆல்சோ ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ், நானோ மெட்டீரியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் பயோசென்சார்ஸ். இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கலாம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த பேக்கர்ஸ் ஃபைண்டிங், இப்போ ஒரு பர்டிகுலர் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த நியூ ப்ரோட்டீன் டிசைன் இட் ஹேஸ் அ நியூ யூனிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இப்போது இதை வச்சு நம்ம டீக்ரேடிங் பிளாஸ்டிக்ஸ் கூட வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்றத இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நேச்சுரல் ப்ரோட்டீன் அப்படின்னு வரும்போது இந்த நியூ ப்ரோட்டீன் அப்படின்றது இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் நேச்சர். ஸோ அதனால் பியாண்ட் த நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் கேப்பபிலிட்டி இட் கேன் ஏபிள் டு ஃபங்க்ஷன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ இதே மாதிரி தான் டெமிஸ் ஹசபிஸ், ஜான் ஜம்பர் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா 1970s இருந்தே வந்து இந்த ப்ரோட்டீன் ப்ரெடிக்ஷன் ஸ்ட்ரக்சருக்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. எஸ்பெஷலி எப்படி வந்து அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றது விச் இஸ் ஃபங்க்ஷனிங், விச் இஸ் ஃபோல்டிங் into the 3-dimensional shape. ஸோ ஒரு 3D ஸ்ட்ரக்சராக எப்படி இது ஃபோல்ட் ஆகுது அப்படின்ற பற்றின ஸ்டடியும் அண்ட் ஆல்சோ இந்த 3D ஷேப் அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஃபங்க்ஷன்ஸை டிட்டர்மின் பண்ணுறதுனால ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் பிகாஸ் இட் இஸ் டிட்டர்மினிங் த ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரக் டிஸ்கவரி போன்ற ஃபீல்டில் வந்து எக்ஸல் ஆக முடியும், டிசீஸை ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஈவன் இந்த ஃபீல்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இட் இஸ் கோயிங் டு பி அன் அட்வான்டேஜஸ் திங். ஸோ அப்போது இவங்களோட ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரெடிக்ஷனில் வந்து இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு முக்கியமான அவுட்கமே ஆல்ஃபா ஃபோல்டு 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரெடிக்டிங் திங் தான். ஸோ இதை பயன்படுத்தி இட் இஸ் அன் ஏஐ ட்ரிவன் சிஸ்டம். இதுதான் வந்து ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போது ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து டேரெக்டாக அந்த ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன் சம்மந்தமான ஒரு விஷயம். ஸோ அப்போது ஃபங்க்ஷன் பற்றின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இது மூலமாக வந்து கொண்டு வர முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். We can able to predict the structure nearly every known protein, approximately இருக்கக்கூடிய 200 million ஆஃப் known ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை நம்ம இதை பயன்படுத்தி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, which is ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஃபைண்டிங். ஸோ அப்போ முக்கியமாக இந்த ரெண்டு ஃபைண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி they were relating this to the enzyme which is going to break down the plastics. அப்போ பிளாஸ்டிக்ஸை பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய என்சைம்ஸ் பற்றின ஸ்ட்ரக்சர் ஸ்டடி பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரதுக்காக இதை பயன்படுத்துகிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ டு த ஃபீல்ட் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் which is a rising concern in the world wide. ஸோ அப்போ நோபல் ப்ரைஸ் அப்படின்றது பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஃபைண்டிங்ஸ், ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த வில் ஆஃப் ஆல்ஃப்ரட் நோபல். ஸோ இவரோட
history எடுத்து பார்த்தாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் இனிஷியலி he was the one who found the dynamite. So dynamite could claim several lives in the earth. ஸோ அப்போது அதுக்கு ரெகுலேட் பண்ணக்கூடிய வகையில் இவரோட ஒரு இனிஷியேட்டிவில் he intended to spread the peace and also scientific updates which is going to completely help for the progress of human kind. ஸோ அப்போது ஹியூமன் பெனிஃபிட்ஸ்க்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ்க்கு இவரோட இந்த ரிமெம்பரன்ஸில் அவார்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவார்டு எஸ்பெஷலி இந்த இயர் ஆஃப் 1901 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அவார்டை ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ப்ரொவைட் பண்ணும்போது அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான கமிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை டிட்டர்மின் பண்ணுறாங்க. ஃபார் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட் இஸ் they have choosing the particular awardees. So next வந்து பார்த்திங்கன்னா for the field of chemistry same the Royal Swedish Academy of Sciences, and for the field of medicine or the physiology அப்படின்றது சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா the Nobel Assembly especially at Karolinska Institute. So next வந்து for the field of literature the Swedish Academy இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார் த ஃபீல்ட் ஆஃப் பீஸ் ஸோ இதுக்கு நார்வீஜியன் நோபல் கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார் த ஃபீல்ட் ஆஃப் எக்கனாமிக் சயின்சஸ் ஸோ 1968 இதை க்ரியேட் பண்ணுறாங்க பை த ஸ்வீடன்ஸ் சென்ட்ரல் பேங்க். இந்த ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் சேம் ஆஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ தேவர் இன்வால்விங் இட். ஸோ ப்ரைஸ் செரிமனி அப்படின்றது எஸ்பெஷலி ஃபார் த எவ்ரி இயர் ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் அப்படின்ற இந்த பிளேஸில் வந்து ஹெல்ட் ஆகும் இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் எவ்ரி இயர். மேபி இதுலேயுமே கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ பீஸ் ப்ரைஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க மட்டும் இந்த இடத்துல பீஸ் ப்ரைஸ் மட்டும் வந்து ஸ்டாக்ஹோமில் அவார்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனுவலி இட் வில் பி அவார்டட் அட் ஆஸ்லோ விச் வாஸ் இன் நார்வே எஸ்பெஷலி ஆன் த சேம் டே. அப்போ இதுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு லொக்கேஷனில் அவார்ட் பண்ணுறாங்க அந்த சேம் டேன்றது தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நோபல் லாரேட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மெடல் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிப்ளமா ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் மானிட்டரி அவார்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நோபல் ப்ரைஸ் அப்படின்றது இறந்ததுக்கப்புறம் கொடுக்க முடியாது. அப்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட கான்ட்ரிபியூஷனுக்காக அவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னா அவரோட உயிர் இருக்கும்போதே அவரோட கான்ட்ரிபியூஷனை அப்லோட் பண்ணி இந்த இடத்துல வந்து நோபல் ப்ரைஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ப்ரைஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க கிடையாது. சேம் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச்க்காக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 பீப்புள்ஸ்க்கு வரைக்கும் வந்து அதே ப்ரைஸை இந்த ஷேரிங் பேசிஸில் வந்து ப்ரொவைட் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் 1913 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருக்கு ஸோ இந்த நோபல் ப்ரைஸை வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் நோபல் லாரேட் அப்படின்னு யாருன்றவங்க பீஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ண மதர் தெரேசாக்காக 1979 ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் OROV வைரஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஓரோ பவுச் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் OROV. ஸோ இது வந்து ஒரு ஆர்போ வைரஸ். ஆர்போ வைரஸ் அப்படின்றது ஒரு ஆந்த்ரோபோட்லேருந்து போர்ன் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த ஆர்போ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதாவது இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி பெரி புன்யா வைரிடே. அண்ட் இது வந்து ப்ரைமர்லி வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ எது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகும்னு கேட்டிங்கன்னா பை த பைட்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்டட் midges or especially some of the mosquitoes. especially midges அப்படின்னு சொல்லும்போது Culicodes paraensis அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த midgesனால ஸ்ப்ரெட் ஆகுதுன்றாங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் வருதுன்னா ஓரோ பவுச்சு ஃபீவர் அப்படின்றது வருது. ஸோ அதாவது ஒன் ஆஃப் த எமர்ஜிங் டிசீஸ் எஸ்பெஷலி in the zone of Central America as well as South America. Example South America specific example எடுத்துக்கிட்டிங்கன்னா from Brazil, Peru and other tropical South American countries.
ஸோ யூஸ்வலாக சிம்டம்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் சிம்டம்ஸ் லைக் ஃபீவர் அரைஸ் ஆகுன்றாங்க, ஹெட்டேக், ஸோ பெயின் எஸ்பெஷலி இந்த ஜாயிண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் மசில்ஸு, நாசியா, வாமிட்டிங் ஏற்படலாம், ரேஷஸ் வரலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெனிஞ்சிட்டிஸ் ஆர் என்செஃபாலிட்டிஸ் ஏற்படலான்றாங்க. அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா பிரெயினில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன், அதாவது பிரெயினோட இன்ஃப்ளேஷன் இல்லைன்னா பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் டிஷ்யூஸில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த ஆர்போ வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம டெங்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஜிகா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இது எல்லாமே நம்ம ஃபெமிலியராக தெரிஞ்சிருப்போம். ஆனால் ஈக்குவலண்ட்டான பாதிப்பில் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ஆரோபோச் வைரஸ் வந்து இட் இஸ் லெஸ் வெல் நோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் போத் அர்பன் ஆஸ் வெல் அஸ் ரூரல் might get affected because of this. ஸோ இந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ specific treatment or there is no specific vaccine for the particular Oropouch virus. ஸோ அப்போது some other relatable symptoms க்யூர் பண்ணுறதுக்கு கூடிய எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸை தான் வந்து இதுக்கு சப்போர்ட்டிவ் கேராக ப்ரொவைட் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், the many myths about protein deficiency in people in India என்ற நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டேப்லெட் காலமில் ஆர் இந்தியன்ஸ் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்தியன்ஸ்க்கு சராசரியாக இன்டேக் பண்ண வேண்டிய அந்த ப்ரோட்டீன்ஸோட அளவு வந்து எடுக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் சாம்பிள் சர்வே முக்கியமாக இவங்க என்ன மாதிரியான ஃபைண்டிங் கொடுக்குறாங்க, அதாவது ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டும் அவங்க இன்டேக் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டை பேஸ் பண்ணி எஸ்பெஷலி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா லெஸ் ப்ரோட்டீன் இன்டேக் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இந்தியாவில் இருக்கிறதுனால நிறைய அடல்ட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் யங்கேஜ் பீப்புள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன் அப்படின்றது நம்ம பாடியில் எசென்ஷியல் ஃபிசிக்கல் க்ரோத்துக்காக இருக்கட்டும், இல்லைனா எஸ்பெஷலி ஒரு இன்ஃபேண்ட் இருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபேண்ட்டுக்கு க்ரோத் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ அந்த இன்ஃபேண்ட்டோட ஃபிசிக்கல் க்ரோத்துக்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இது எல்லாத்துக்கும் ப்ரோட்டீன் தான் முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மித் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது எப்படி வந்து வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனர்ஜி அப்படின்றதும் ப்ரோட்டீன் அப்படின்றதும் ஃபுட்டில் இட் இஸ் கோ எக்ஸிஸ்டிங். இப்போ ஒரு ஃபுட் எடுக்கிறோம்னா ப்ரோட்டீன் மட்டும் இருக்காது, இல்லை ஒரு எனர்ஜி மட்டும் இருக்காது, கோ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுனால ஸோ இதை பிஇஆர் அதாவது ப்ரோட்டீன் டு எனர்ஜி ரேஷியோ கண்டிஷனில் வியூ பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போது 1 year ஓல்டு சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா ரெக்வயர்ட் ப்ரோட்டீன் அப்படின்றது இட் இஸ் 1 gram per kg per day. 1 year சைல்டுக்கு 1 gram ப்ரோட்டீன்றது அவங்க எவ்வளோ கிலோ ஆஃப் வெயிட் இருக்காங்களோ அதை பொறுத்து பர் டேக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுன்றது ஒரு பேசிக்கான ரெக்குயர்மெண்ட். ஸோ அதாவது இதை நம்ம கேலரிஸ் வைஸ் அப்படின்றத போட்டோம் அப்படின்னா வைல் ப்ரோட்டீன்கே வந்து இந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது ஃபார் த எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 80 கிலோ கேலரிஸ் பர் கேஜி பர் டே. ஸோ அப்போது இதுதான் வந்து இந்த இடத்துல பேசிக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ அப்போது இதுக்கான பிஇஆர் ப்ரோட்டீன் டு எனர்ஜி ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் 5%. இப்போ 1 year சைல்டுக்கு 5% ஆஃப் பிஇஆர் வந்து எசென்ஷியலாக இருக்கும்போது இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் ஒரு பர்டிகுலர் அடல்ட்டுக்கு எடுத்து பார்க்கும்போது 9% இஸ் எசென்ஷியல் ஆஸ் வெல் அஸ் ஒரு இன்ஆக்டிவான எல்டர்லி பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 12% வரைக்கும் எசென்ஷியலாக தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் த ஆக்டிவ் பீப்புள் will increase thus lowering the PER requirement. அப்போது ஆக்டிவ் பீப்புளுக்கு தேவைப்படக்கூடிய PER வந்து ரெடியூஸ்டாக இருக்கும் கம்பேரிங் டு த இன்ஆக்டிவ் பீப்புள்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேசிக்காக என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியான மிக்ஸ்டு மீல், அதாவது ஒரே சிங்கிள் ஃபுட் எடுக்காமல் டைவர்சிஃபைடான மீல் அப்படின்றது எனர்ஜியும் இன்க்ரீஸ் பண்ணும், ப்ரோட்டீனோட நீடுமே ஃபுல்ஃபில் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. எஸ்பெஷலி திஸ் நீட் டு பி இன்டேக்ட் எவ்ரி டைம் ஆஃப்டர் எக்ஸசைசிங் அப்படின்றதையும் ஒரு பாயிண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓல்டர் ஆர் லெஸ் மூவிங் பீப்புள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்றது லோவாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னு வரும்போது ப்ரோட்டீன்லெஸ் ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணக்கூடாது. கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவலைஸ்டு வித் த ஹை ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த பேசிக்கான ஐடியாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபைண்டிங் பாருங்கள். ஸ்டடி ஃபைண்ட் தட் ஸ்ட்ரெஸ்டு பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியலாக பி அப்படின்ற ஒரு திங் கேரி பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் இங்கே ட்ராப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்பெஷலி பம்பிள் பீயை இங்கே எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது ஹியூமனோட எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்போல்லாம் வந்து பீஸ் வந்து ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷன்ஸில் இருக்கோ ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம் சார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே ரெடியூஸ் ஆகுதா சொல்கிறாங்க. எஸ்பெஷலி this will impact the process of pollination, especially in pollinating with the help of flowers. இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான நியூஸ் பாருங்கள். டூத் பிரஷ் ஷவர் ஹெட் ஆஃப் ப்ரீடிங் பிளேஸ் ஃபார் வைரஸ் அப்படின்ற நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷவர் ஹெட்ஸ்லையும் சரி டூத் ப்ரஷ்லேயும் சரி டைவர்ஸ் வைரஸோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதாகவும் அண்ட் இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவை டார்கெட் பண்ணுறதாகவும் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம்ஸோட ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பாக்டீரியான்னு சொல்லும்போது பாக்டீரியோ பேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்டீரியோ பேஜ் அப்படின்றது தட் இஸ் திஸ் பாக்டீரியோ பேஜ் ஒரு டைப் ஆஃப் வைரஸ் தட் இஸ் கோயிங் டு இன்ஃபெக்ட் ஆர் ரெப்ளிகேட் இன்சைட் த பாக்டீரியா. Bacteriophage is a type of virus that is going to infect and replicate inside the bacteria. So in the bacteriophage is a recent வந்து antimicrobial resistant அதாவது antibiotic resistant bacterial infectionsக்காக பயன்படுத்துறதை பற்றி ரீசெண்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி டூத் ப்ரஷ்லேயோ ஷவர் ஹெட்ஸ்லேயோ அதிக அளவில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் அன்னோன் வைரஸஸை நம்ம இந்த மாதிரியான வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம கீ அவுட்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் bacteriophages or type of virus that is going to infect and replicate inside the bacteriaன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஹியூமன்ஸ்க்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்னஸும் இருக்க போகிறதில்ல பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு இன்ஃபெக்ட் த ஹியூமன்ஸ். அனதர் ஃபைண்டிங் அப்படின்னு வரும்போது ஹவு ரேப்பிட்லி இஸ் அண்டார்டிகா வார்மிங்ன்ற பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அண்டார்டிகாவோட அந்த ஐஸ் கவர் ஷ்ரிங்கேஜ் அப்படின்றது ஃபாஸ்டர் ஃபேஸில் நடந்துகிட்ருக்கிறத பற்றி தான் இன்னொரு முக்கியமான நியூஸ். ஸோ அப்போது வார்மிங் இஸ் அப்போ ஹேப்பனிங் வெரி ஃபாஸ்டர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் காமனாக நடந்துகிட்ருக்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதில் கிளைமேட் சேஞ்சோட ரோல் அண்ட் ஆல்சோ area of vegetation which is covering the particular peninsula is actually declining அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஐஸ் கவர் டிக்ளைன் ஆகி வெஜிடேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் which is covering across the peninsula increase from less than 1 square kilometer 1986 1 square kilometer 1986 12 square kilometer 2021 ரைஸ் ஆகிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது இந்த ஐஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்றது ஒன்ஸ் இந்த ஐஸ் கவர்லாம் ஷ்ரிங்க் ஆனதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் லேண்ட்ஸ்கேப்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸ் வந்து கொலனைஸ் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது பிளான்ஸ் கொலனைஸ் ஆகுது அப்படின்னா எப்படி வந்து அண்டார்டிகாவில் அதாவது நோ சாயில் ஆர் வெரி லிட்டில் சாயில் கண்டிஷன்ஸில் இது சர்வைவ் ஆகும் போகுது. ஸோ அப்போ பிளான்ட் லைஃப் அப்படின்றது இந்த ஐசி கான்டினென்ட்டில் எமர்ஜ் ஆகுது அப்படின்னா இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டரை ஆடப் பண்ணி இன்னும் அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டியை தட் இஸ் இது ஃபெர்டிலிட்டிக்கு இது ஹெல்ப் பண்ணி இன்னும் ஃபர்தராக வெஜிடேஷன் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்ற பார்த்திங்கன்னா ஒரு நியூ அரேனா ஆஃப் ஸ்டடி அப்படின்றதும் எமர்ஜ் ஆகிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூஸில் அனதர் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு பர்டிகுலர் பாடியோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது பிரெயின் அண்ட் ஹார்ட் ரெஸ்பான்சஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வீக்கையுமே வந்து இம்பேக்ட் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது யூஸ்வலாக ஹார்ட்டோட பீட்ஸ் ஆர் ஹார்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக ஃபாஸ்டராக இருக்கும்போது இது நம்ம பாடியோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூடு ரெஸ்பிரேஷன் ரேட் இது ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எல்லாத்துக்கும் டேரெக்டாக லிங்க் ஆகிறத பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பேசிக்கான டேக்அவேவாக இருக்கும். நம்ம பாடியில் எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்த் கெய்னிங் இது எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு ரெஸ்ட்லெஸ் நைட் அப்படின்றது
லாஸ்ட் வீக்கில் இருந்துச்சு அப்படின்னா இது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வில் பாசிட்டிவ்லி கான்ட்ரிபியூட் ஃபார் த பிரெயின்ஸ் அதர் ரீஜன்ஸ் interaction. So, this news helps us to understand how important the physical activity is for the body. So, with this I am concluding today's news discussion. This is another discussion. So, thank you everyone. Have a nice day.